நம்ம பார்க்கக்கூடியது அதாவது கப உடல் காரங்களுக்கு வரக்கூடிய நோய்கள், அதற்கு உண்டான வர்மம், அதற்கு உண்டான உணவு என்னன்னு பார்க்கணும். கப உடல் அப்படின்னா என்ன அப்படின்னா, உடம்புல வந்து அதிகமாக கொழுப்பு ஏறுது. கொழுப்பு அப்படிங்கிறது வந்து அதாவது உழைப்பிற்கு மீறி சாப்பாடு எடுக்கிறது. இப்போ நம்மளுடைய ரொட்டீன் லைஃப் வந்து அதிகபட்சம் உட்கார்ந்தே வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க சாப்பாடை பார்த்தீங்கன்னா அந்த கட்டட பணியாளர்கள் செய்கிற மாதிரி சாப்பிடுவாங்க. அதிகமாக அரிசி எடுப்பாங்க, அதிகமாக இறைச்சி சாப்பிடுவாங்க. அப்போது இந்த இனிப்பும் காரமும் உடம்புல என்னவா கன்வெர்ட் ஆகும்? கபமாக கன்வெர்ட் ஆகும். கபம்னா என்னது? நீர். நீருனா உடலில் வந்து கொழுப்பாக தான் மாறும். அப்போது உடம்புல அதிகமாக கொழுப்பு ஏறிக்கிட்டே போகுது. அதை எரிக்கிறதுக்கு இவங்க எந்த உழைப்புமே பண்ண மாட்டாங்க. அப்போ அதிக கொழுப்பு ஏற ஏற என்ன செய்யும்னா உடம்புல அதிகமான நீராக மாற ஆரம்பிச்சு. இந்த நீர் என்ன செய்யும்? நீருடைய இயற்கையான குணம் என்ன? ஒரு பொருளை இரிக்கிடும். இப்போ நீங்கள் தண்ணிக்குள்ளே காலை வச்சுருக்கீங்கன்னா கால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? மரத்து போயிடும், ரைட்? அதே மாதிரி உடம்புல நீர்த்தன்மை கூட கூட என்ன ஆகும்னா நரம்பு மண்டலங்கள் பூரா இறுகிடும். அப்போ ரத்த ஓட்டம் ஓடாது. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடம்புல முதல்ல வர்ற பிரச்சனை ஆண்மை குறைபாடு தான் வரும். அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கபத்தோடைய அதாவது நீருடைய இருப்பிடம் என்னது? தொண்டை. தொண்டையில தான் சளி சேர்ந்துருது. அதே மாதிரி பித்தம், சூட்டோட இருப்பிடம் எது? தலை. தலையில தான் சூடு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வாதத்தோடைய இருப்பிடம் எது? வயிற்றுப்பகுதி. அப்போ இந்த கப நோயாளிகளுக்கு பிரச்சனை எங்க இருக்கும்? தொண்டையில தான் கிரியேட் ஆகும். அப்போ இந்த இடத்துல கபம் சேர சேர என்ன ஆகும்னா ஹார்ட்ல இருந்து மேலே போகக்கூடிய பிளட் வந்து சரியாக ஃப்ளோ ஆகாது. மூளைக்கு சரியாக பிளட் போகாது. அவன் மூளைக்கு சரியாக போகலைன்னா கழுத்துக்கு மேலே உள்ள ஆர்கன் பூராமே பாதிக்கப்படும். கழுத்துக்கு மேலே என்னெல்லாம் இருக்குது? காது இருக்குது, மூக்கு இருக்குது, கண் இருக்குது, மூளை இருக்குது. ஐம்பொறிகளில் பிரதான ஆர்கன் எல்லாமே தலையில் தான் இருக்குது. அப்போ இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கண், மூக்கு, காது சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் வரும். இவங்களுக்கு எப்படின்னா அடிக்கடி காதில் நீர் வடிகிறது, காதை குடையணும்னே தோணும், ஒரு அரிப்பு காதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படித்தான் பிரச்சனை கிரியேட் ஆகும். அதே மாதிரி தான் இந்த ஐயாவும் என்ன பண்ணியிருக்காங்க, முதல்ல காதில் நீர் வடிஞ்சிருக்கு, அதை தேய்து கொஞ்சம் பட்ஸு விட்டு குடைஞ்சிருக்காங்க. இதில் நீங்கள் மெயினாக புரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம், காதில் ஏற்படக்கூடிய அந்த பிசின் வந்து முதல்ல அழுக்கு கிடையாது. அது வந்து என்ன அப்படின்னா நம்முடைய காதில் உள்ள சுரப்பிகள் வந்து உள்ளே இருந்து டஸ்ட் போகாமல் இருக்கிறதுக்கு உள்ள தூசி ஈசி போனுச்சுன்னா அதை வந்து மெழுகா மாற்றி அப்படியே உட்கார வச்சு அது கொஞ்சம் அளவு கூடிடுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே உருண்டு வெளியே வந்து நம்ம அதை அழுக்குன்னு நினச்சி பட்ஸை விட்டு உள்ளே குடையும் போது உள்ள மென்மையான மசில் தான் இருக்கும். அது பாதிக்கப்பட என்ன ஆகும்னா அது புண்ணாகி உள்ளேருந்து தண்ணியோ பிளட்டோ வெளியே வர ஆரம்பிச்சு. ஸோ அப்படி தான் இந்த ஐயாக்கும் ஆயிருக்கு. உடனே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்போது இந்த பிரச்சனையுடைய மூளை எங்கே இருக்குது? அதிகமாக சேரக்கூடிய நீரில் தான் இருக்குது. அந்த நீருக்கு மூளை எங்கே இருக்குது? இனிப்பும் கார உணவில் தான் இருக்குது. அப்போ இவங்க உணவை மாற்றலை, காதில் தானே பிரச்சனை, காதை போய் டாக்டர்கிட்ட காட்டுவோம்னு காட்டியிருக்காங்க. ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஹாஸ்பிட்டல், 1.5 லட்சம் ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிருக்கு. ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஆப்ரேஷனுக்கு முன்னாடி காது நல்லா தான் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கு. ஆப்ரேஷனுக்கு அப்புறம் சுத்தமாக காதை கேட்க அது என்ன செய்யுது? எப்போவுமே நல்லா பார்த்துக்கோங்க, கழுத்துக்கு மேலே என்ன ஆப்ரேஷன் பண்ணாலும் மூளை நரம்புகளை பாதிச்சு. அப்போ இவருக்கு என்ன ஆகிடுது? ரைட் சைடு காதில் ஆப்ரேஷன் பண்ணவும் ரைட் சைடில் உள்ள நரம்புகள் பூரா பாதிக்கப்பட்டு இப்போ ரைட் சைடு பேரலைஸ் ஆகுது. பேரலைஸ் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக முடக்குவாதமாக ஆகிடும். அதை போய் அங்கே சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரே வழி, உங்கள் உடம்பு ஆப்ரேஷனுக்கு ஒத்துழைக்கல,
இதை ஒன்றும் செய்ய முடியாது, அப்படியே அனுபவிச்சுக்கோங்க அப்படின்னு கையை கழுவி விட்டான். அப்போ இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம், உடல் நோய்களுக்கு முதல்ல மருந்து என்னது? நம்ம சாப்பிட்ற உணவு தான். அப்போ இந்த மாதிரி அன்பர்களுக்கு நம்ம முதல்ல கொடுக்க வேண்டிய எச்சரிக்கை, உணவுல இனிப்பையும் காரத்தையும் குறைக்கணும். நம்பர் 2, இந்த இனிப்பும் காரத்துக்கும் எதிர் சுவை என்னது? கசப்பும் துவர்ப்பும். அதை அதிகமாக எடுக்க சொல்லணும். அதே மாதிரி கசப்புக்கு உண்டான உடல் இயக்கம் என்னது? உடற்பயிற்சி. அதை அதிகமாக கொடுக்கணும். துவர்ப்புக்கு உண்டான உடல் பயிற்சி என்னது? சகிப்புத்தன்மை. என்ன நடந்தாலும் சரி, என்னால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை வளர்க்கணும். தூண்டி விட்டாச்சு. எல்லாம் முடிச்சுட்டு இவர் பிரச்சனைக்கு உண்டான ஸ்பெஷல் வருமத்தை தூண்டணும். இப்போ இவருக்கு பிரச்சனை என்னது? இந்த வலது காலு தான் சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. அப்போ இந்த வலது காலில் உள்ள நரம்புகளை பிரத்யோகமாக தூண்டணும். அதை பிரத்யோகமாக எப்படி தூண்ட முடியும்னா, அந்த வலது காலுக்கு உண்டான யோக ஆசனத்தை போட்டு அந்த வலது காலை தூண்டணும். அந்த வலது காலில் உள்ள நரம்பை நம்ம எப்படி தூண்ட முடியும்? அதுக்கு உண்டான ஆசனம் எது அப்படின்னா, அர்த்த ஹலாசனம். சந்திரன் வாங்க, இந்த காலை பிடிக்கணும். ஏகபாத அர்த்த ஹலாசனம். இதுதான். இந்த ஆசனத்தில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வலது காலுக்குள்ள நரம்புகள் பூரா வெளிப்படும். அந்த முட்டை வளைய விடக்கூடாது. நீ எங்கே வாங்க, இந்த காலை பிடிங்க. இப்போ இருக்கா? இப்போ பாருங்க, இது இன்னும் வளையுது. இன்னும் வளையக்கூடாது. வளையாத போது பார்த்தீங்கன்னா இந்த செர்விக்கல் நரம்பு வந்து துல்லியமாக வெளியே வரும். ஏன்னா ஒவ்வொரு யோக ஆசனமுமே வந்து பார்த்திங்கன்னா வர்மத்தில் வந்து வர்ம நரம்புகளை நம்ம துல்லியமாக எடுக்கணும் அப்படின்னா அந்தந்த பிரச்சனைக்குள்ள யோக ஆசனத்தில் உடம்பை போட்டாலே நரம்பு வெளியே வந்துடும். இவன் பாருங்கள், ஒரே நிமிஷம். இந்த இருக்கான், இந்த பாருங்க, இதில் பாருங்கள். இப்போ நரம்பு எவ்வளோ டைட்டாக இருக்குது. இதில் அப்படியே தூண்டி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். கமா, இதை எப்படி பிடிக்கணும் அப்படின்னா அங்கே பாருங்கள், இந்த மாதிரி. அது ஒன்றும் செய்யாதே, இப்படி பிடிக்கணும், இப்படி பிடிக்கணும், இப்படி இப்படி இப்படி. ஏன்னா அவருக்கு வந்து இடுப்பு எலும்பே வந்து பிறண்டு போய்க்கிறாங்க. தூங்க. இந்த ஆசனத்தில் நம்ம வர்மத்தை தூண்டிட்டு அவங்கள வீட்டில் போய் இந்த ஆசனத்தை மட்டும் செய்ய சொன்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக சரியாக. இதில் பாருங்கள், எல்லாமே காலுக்கு போகக்கூடிய செர்விக்கல் நரம்பு தான். இதை ப்ராப்பராக நீங்கள் ஃபைனலாக தூண்டி விட்டுறணும். இது என்ன வருமோ? வித்து வருமா? போதும். அந்த காலை நீங்கள் அமைக்க பிடிங்க.